Good morning, dear children. Today we are going to learn about packaging of DNA. So what is the DNA? Already we learned about DNA. DNA is a deoxyribonucleic acid. This deoxyribonucleic acid contains nitrogenous bases. See the thymine, adenine, cytosine, guanine, and double strand structure is there. Already we learned about the sugar base, pentose sugar, and all we discussed in the structure of DNA. So, in the organism, whether the plants or animal, what is the package of DNA? DNA எப்படி பேக் ஆகிருக்குன்றதை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில் பார்க்கலாம் சரியா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ the DNA contain two types of grooves. One is the major groove and another is the minor groove. The major groove எல்லா groove பார்த்தீங்கன்னா it is on nitrogenous base, it's on nitrogenous base. The distance between the two nitrogenous bases, for example thymine இருக்கு இல்லையா இங்கே அடினைன் இருக்குது ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர் இன் ஆங்ஸ்ட்ராம் இட்ஸ் அ 3.4 ஆங்ஸ்ட்ராம் ஓகே ஸோ 10 டர்ன்ஸ் இருக்கும் ஒரு இதில் அப்போ 10 டர்ன்ஸ்னால் ஒரு டிஎன்ஏ லென்த்தோடைய பார்த்தீங்கன்னா 10 into 3.4 0.34 நானோமீட்டர் பார்த்தீங்கன்னா 34 நானோமீட்டர் இஸ் த லென்த்து அண்ட் டயாமீட்டர் மேபி 20 நானோமீட்டர் ஓகே இது டபுள் ஹெலிக்ஸ்ன்றதால இது ஒரு 10 நானோமீட்டர் இருக்கும் இது ஒரு 10 நானோமீட்டர் இருக்கும் சரியா அப்போது ஒரு நைட்ரஜன் பேஸஸ்க்கும் இன்னொரு நைட்ரஜன் பேஸ் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 0.34 நானோமீட்டர் அப்போது மொத்தமாக 10 இருக்கும் ஒரு இதில் பேஸில் அப்போ 10 into 0.34 இஸ் த 34 நானோமீட்டர் இஸ் த ஒன் குரூப் லென்த் ஆஃப் ஒன் குரூப் ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன் இந்த பேக்கேஜிங் ஆல்ரெடி பார்த்துட்டு இல்லையா இது ஒரு நைட்ரோஜன் பேஸு ஸ்டாண்டு இது ஒரு ஸ்டாண்டு திஸ் இஸ் கால்ட் அஸ் த நைட்ரோஜன் பேசஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அதை ஏற்கனவே பார்த்த மாதிரினா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நைட்ரோஜன் பேசஸ் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா 6.6 into 10 to the power 9 பேஸ் பேர்ஸ் அதை மெமரைஸ் பண்ணி ஆகணும் அப்போ மொத்த லென்த்து பார்த்தீங்கன்னா 0.34 ஒன்றுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.34 இன்ட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6.6 அரவுண்ட் 2.2 மீட்டர் லென்த் இருக்கக்கூடியது ஹியூமன் டிஎன்ஏ அண்டர்ஸ்டுட் அப்போ எப்படி பார்க்குறோம் ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய லென்த்து பார்த்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர் மொத்த லென்த்து பார்த்தீங்கன்னா 6.6 into 10 to the power 9 பேஸ் பேர் அதை நான் மல்டிப்ளை பண்ணால் we can get the answer of the length of the DNA is 2.2 meter okay அப்போ 2.2 மீட்டர் கூடிய டிஎன்ஏ எப்படி செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்குள்ளே பேக் ஆகிருக்குன்னா இட்ஸ் அ நியூமரஸ் ஃபோல்டிங்ஸ் ஓகே ஹேவிங் நியூமரஸ் ஃபோல்டிங் ஸோ அப்படி மடித்து மைன்யூட்டாக நியூக்ளியஸ்குள்ளே பேக் ஆகிருக்கு சரியா இது வந்து ஹியூமன் டிஎன்ஏ நெக்ஸ்ட் இந்த ஈகோலை பார்த்தீங்கன்னா the length of the DNA in ஈகோலை 1.36 millimeter அதில் பேஸ் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 into 10 power 6 பேஸ் பேர் இதான் மொத்த லென்த்து அப்போது 1.6 millimeter 1.36 millimeter is the length of DNA in E. coli. Understood? Then next one we can learn about the chromatin. So what is the chromatin? We know it's a chromosome. The chromosome having numerous thread-like structure, that is called the chromatin fiber. This chromatin fiber contain nucleosome. What is nucleosome? I'll explain it. அப்போ ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய த்ரெட் லைக் ஃபைபர் இஸ் கால்ட் அஸ் த குரோமாட்டின் ஃபைபர் த குரோமாட்டின் ஃபைபர் டபுள் ஹெலிக்ஸாக இருக்கும் சரியா இது ஒரு ஹெலிக்ஸாக இருக்கும் இது ஒரு ஹெலிக்ஸாக இருக்கும் அப்படி டபுள் ஹெலிக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும் சரியா இது வந்து குரோமாட்டின் உடைய ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் ஒன் ஸோ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த சார்ஜ் ஆஃப் த ப்ரோட்டீன் அண்ட் டிஎன்ஏ ஜெனரலி டிஎன்ஏ இஸ் எ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் சரியா இது டிஎன்ஏன்னா இது நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் சரியா அப்போது நெகட்டிவ் சார்ஜ்டு டிஎன்ஏ அட்டாச் டு த பாசிட்டிவ் வி நோ தட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அட்ராக்ட் ஈச் அதர் ஸோ இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இஸ் த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஓகே தென் இப்போ DNA பார்த்தோன்னா DNA of eukaryotic organism having wrapped around the positively charged histone protein to form the nucleosome. I will explain nucleosome later.
அப்போது ஒரு டிஎன்ஏ மேலேயும் around the DNA histone protein is there. Since DNA is negatively charged, automatically the protein அது பாசிட்டிவாக இருக்கிறதால ரெண்டும் அட்டாச் ஆகி ஓட்டிகிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜு, அதாவது டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜு, ப்ரோட்டீன்ஸை பாசிட்டிவ் சார்ஜு, இது ரெண்டும் சேர்ந்து நியூக்ளியோசோம் உருவாக்கும். தட் நியூக்ளியோசோம் கண்டைன் 200 பேஸ் பேர்ஸ். ஓகே, அது என்னன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? தென் அண்ட் ஆல்சோ இட் கண்டைன் 5 types of protein around the DNA. சரியா? அது என்னன்றது பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட் we can learn about the Genopore. What is Genopore? Genopore பார்த்தோன்னா when you compare the eukaryotes and prokaryotes, so it's a eukaryotic cell. Around the eukaryotic cell, inside the eukaryotic cell, nucleus is there and the nucleolus. ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் மாஸ் இருக்குது, அதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸுக்குள்ளே குரோமாட்டின் ஃபைபர்ஸு குரோமோசோம் டிஎன்ஏலாம் இருக்கும். சரியா? பட் when you compare to prokaryotes, no circular mass இருக்காது. அது அப்படியே ஒரு கேப்பாக இருக்கும், அப்படியே ஒரு ஹோலாக இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த குரோமாட்டின் ஃபைபர்ஸ் இருக்கும். அப்போது ஒரு சர்க்குலராக இருந்து அதுக்குள்ளே குரோமாட்டின் ஃபைபர்ஸ் க்ளோஸ்லி பேக்கடாக இருந்ததுன்னா தட் இஸ் நியூக்ளியஸ். அது நியூக்ளியஸ் அந்த சர்க்குலராக இல்லாமல் ஓப்பனாகவே இருந்ததுன்னு சொன்னால் தட் இஸ் நியூக்ளியாய்ட். த நியூக்ளியாய்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜெனோபோர். சரியா? ஸோ இதில் பார்க்கலாம் பாரு. ஸோ இது யூகரியோட்டிக் செல், நியூக்ளியஸ் இஸ் தேர், இன்சைட் த நியூக்ளியஸ் இது நியூக்ளியோலஸ். அதுக்குள்ளே இருக்கக்கூடியது குரோமோசோம் அட் மேட் ஆஃப் குரோமாட்டின் ஃபைபர்ஸ். அது கூட ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அட்டாச் ஆகிருக்கும். பட் ஹியர் நோ சர்க்குலர் நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸும் இல்லை. அது செல்லுக்குள்ளே ஒரு ஓப்பனிங்லேயே இருக்கும். திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் த ஜெனோபோர். சரியா? அப்போது யூகரியோட்டிக் குரோமோசோமில் நியூக்ளியஸ் இருக்கும், ப்ரோகேரியட்ஸில் நியூக்ளியஸ் இருக்காது. நியூக்ளியஸ் இல்லாட்டாலும் த குரோமாட்டின் ஃபைபர்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட், அப்படி ஜென்ரலாக ஒரு ஓப்பன்லேயே இருக்கும். தட் இஸ் கால்ட் த நியூக்ளியாய்ட் ஆர் ஜெனோபோர். அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் நியூக்ளியாய்ட் அண்ட் நியூக்ளியஸ்? நியூக்ளியஸ் சர்க்கிள் மாஸ், அதுக்குள்ளே குரோமாட்டின் ஃபைபர்ஸ் குரோமோசோம் இருக்கும். நியூக்ளியாய்டுன்றது சர்க்குலர் நியூக்ளியஸ்லாம் கிடையாது, செல் பாடியிலே செல்லுலேயே இந்த குரோமாட்டின் ஃபைபர்ஸு ஓப்பனில் இருக்கும். சரியா? திஸ் இஸ் கால்ட் அஸ் த நியூக்ளியாய்ட். த நியூக்ளியாய்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ஜெனோபோர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வி கேன் டிஸ்கஸ் அபவுட் த நியூக்ளியோசோம். ரெண்டாக பிரிச்சு படி. நியூக்ளியோ ப்ளஸ் சோம். சோம்னா பாடி, நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ் இருக்கிற ப்ரோட்டீன் சேர்ந்து உருவாகிறது தான் நியூக்ளியோசோம். ஓகே, தென் இப்போ நியூக்ளியோசோம் பார்க்குறது என்ன பண்ணோம்? யூ ஜஸ்ட் see that it's a chromosome. It made up of chromatin, the thread like structure இருக்கும். Then its external பார்த்தீங்கன்னா here numerous histone proteins are there. இதெல்லாம் histone protein, இதெல்லாம் இருக்கும். சரியா? இந்த histone, the group of histone proteins are called as the nucleosome. ஏன்னா இந்த histone protein சேர்ந்து தான் என்னாவது நியூக்ளியோசோம்ன்றது ஃபார்ம் ஆகுது. அந்த ஒரு குரோமாட்டின்லேயும் ஒரு நியூக்ளியோசோம் அட்டாச் ஆகிருக்கும். சரியா? அந்த நியூக்ளியோசோம்ஸ்லாம் சேர்ந்தது தான் குரோமாட்டின். அந்த குரோமாட்டின் சேர்ந்ததெல்லாம் குரோமோசோம். ஸோ குரோமாட்டின் லூப்ஸ் அண்ட் காயில்ஸ் டுகெதர் த சூப்பர் காயில்ஸ். அப்படியே ஒன்றா சேர்ந்து ஒரு சூப்பர் காயிலாக ஃபார்ம் ஆகும். த சூப்பர் காயில்ஸ், இது ஒரு சூப்பர் காயில், இது ஒரு சூப்பர் காயில், இது ஒரு சூப்பர் காயில் ஃபார்ம் ஆகிட்டு டு ஃபார்ம் த குரோமோசோம். அப்போ நியூக்ளியோசோம்ன்றது என்னது? குரோமோசோம் கண்டைன் குரோமாட்டின். குரோமாட்டின் கண்டைன் நியூமரஸ் histone protein, அதாவது histone protein சரியாக இருக்கும். the group of histone proteins are called as the nucleosome. ஓகே, அப்போது இது ஒரு நியூக்ளியோசோம். சரியா? இந்த நியூக்ளியோசோம் இன்னொரு நியூக்ளியோசோமுக்குள்ள டயாமீட்டர் பார்த்தோன்னா 200லேருந்து 300 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அதான் அப்போது வாட் இஸ் த பேஸ் பேர் ஆஃப் நியூக்ளியோசோம் கேட்டாங்கன்னா இது ஒரு நியூக்ளியோசோமு, இது ஒரு நியூக்ளியோசோமு, இது ஒன்று. இந்த ரெண்டு நியூக்ளியோசோம் தான் என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த நியூக்ளியோசோமுக்குள்ள இருக்கிற டயாமீட்டர் பார்த்தோன்னா 200 பேஸ் பேர்ஸ் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குரோமோசோம் அண்ட் குரோமாட்டின்? இப்போ குரோமோசோம்ன்றது டைட்லி பேக்ட் டிஎன்ஏ. இங்கே டிஎன்ஏ டைட்லி பேக்டாக இருக்கும். குரோமாட்டினில் லூஸ்லி அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். சரியா? தென் குரோமோசோம் ஃபவுண்ட் ஒன்லி டூரிங் செல் டிவிஷன் த்ரூ அவுட் த இன்டர்ஃபேஸ் இதில் இருக்கும். சரியா? DNA is not being used for macromolecule synthesis, but DNA is being used macromolecule synthesis in chromatin. குரோமோசோமில் இருக்கிற டிஎன்ஏ வந்து மேக்ரோமாலிகுல் சிந்தசிஸ் யூஸ் ஆகுது. ஆனால் குரோமாட்டினில் இருக்கக்கூடியது மேக்ரோமாலிகுல் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் த நியூக்ளியோசோம். ஸோ ஆக்சுவலி there are 5 types of protein present in the histone protein present in the DNA. One is H1 will explain later, H2A, H2B, H3, H4. இப்போ என்ன இருக்கும்?
இந்த H1 விட்டுடுங்க. H2A, H2B, H3, H4. இந்த ஒரு புரோட்டீனும் H2A combined with another H2A, H2B combined with another H2B, H3 combined with another H3, H4 combined with another H4. டோட்டல் எத்தனை இருக்குது? 4 இருக்கா? 4 வந்து ஒன்று கூட இன்னொன்று அட்டாச் ஆகிருக்கு. அப்போ 4 × 2 8. இந்த 8 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் தான் ஆக்டேன், எக்ஸமர். ஓகே, ஆக்டேன்றது 8. இந்த ஆக்டேன் எக்ஸமர்ன்றது டோட்டலி 4 டைப்ஸ் ஆஃப் 5 டைப்ஸ் இருக்குது. அந்த இன்னொரு டைப் அப்படினால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 டைப்ஸ் ஆஃப் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் கம்பைன் டுகெதர் வித் அனதர் ப்ரோட்டீன். அதாவது அனதர் ப்ரோட்டீன் கூட கம்பைனாக இருக்கும். இப்போ H2Aனா இன்னொரு H2A அட்டாச் ஆகிருக்கும். இந்த மாதிரி 4 × 2 அட்டாச் ஆகிருக்கு இல்லையா? இந்த 4 × 2ன்றது 8. இட்ஸ் a histone protein. This arrangement is called as the histone ectomer. Okay, what is the histone ectomer கேட்பாங்க. In the DNA, the nucleosome, there are 4 types of proteins are bind together with the another protein, histone protein. எப்படின்னு பார்த்தோன்னா H2B binds with the another H2B. சரியா? அப்படின்னு பார்த்தோன்னா H2A, H2B, H3, H4 அனதர் செட்டு கூட சேர்ந்துருக்கும். அப்போ டோட்டலி 8 குரோமோசோம் 8 ப்ரோட்டீன் இருக்கும். திஸ் 8 ப்ரோட்டீன் இஸ் கால்ட் அஸ் த ஹிஸ்டோன் எக்டோமர். சரியா? தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஹிஸ்டோன் எக்டோமர். நம்ம இன்னொரு எக்டோன் சொன்னோம் இல்லையா? இன்னொரு ப்ரோட்டீன் H2A, H2B, H3, H4 and another protein is called the H1. This H1 is called the linker DNA. Linker DNA ன்னு சொன்னால் ஒரு நியூக்ளியோசோமையோ இன்னொரு நியூக்ளியோசோமையோ கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த H1 DNA protein. அப்போ டோட்டலாக how many types of proteins are there? 5 types are there. H1, H2A, H2B, H3, H4. The H2A, H2B, H3, H4 protein are in the form of histone ectomer, but H1 binds the another nucleosome. சரியா? இதுதான் வந்து நேச்சர். நெக்ஸ்ட் ஒன் solenoid. What is solenoid? Solenoid is nothing but second level packing of nucleosome. Already we learned about nucleosome, the group of histone protein H2A, H2B, H3, H4. The formed as a 8 histone protein, that's called the nucleosome. It is attached to the H1. Okay. The next one solenoid என்னன்னு சொன்னால் செகண்ட் லெவல் ஆஃப் பேக்கிங். இப்போ ஃபஸ்ட் லெவல்ன்றது H1 பார்த்தோம். இப்போ செகண்ட் லெவல் ஆஃப் பேக்கிங் பார்த்தீங்கன்னா 6 நியூக்ளியோசோம் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் த solenoid. இப்போது இது ஒரு நியூக்ளியோசோம், இது ஒரு நியூக்ளியோசோம். ஃபஸ்ட் லெவலில் ஒரு நியூக்ளியோசோம் கூட ஒரு H1 ப்ரோட்டீன் ஹிஸ்டோனும் கனெக்ட் ஆகிருக்கும். சரியா? செகண்ட் லெவல் பேக்கிங் பார்த்தோன்னா 6 நியூக்ளியோசோம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். This arrangement is called as the solenoids. Okay, the solenoids கூட some additional proteins are needed for the packing of chromatin for high level. So that type of proteins are called as the NHAC. Okay, NHAC is non-histone chromosomal proteins. There are 2 types. One is euchromatin and heterochromatin. Additional to the histone protein, some proteins are required for the high level packing. அந்த நல்லா இன்னும் டைட் பேக் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக தேவை. அந்த ப்ரோட்டீன் பேர் என்னன்னு சொன்னால் NHC, நான் ஹிஸ்டோன் chromosomal protein. This non-histone chromosomal proteins are 2 types. One is euchromatin and heterochromatin. Okay, what is the euchromatin and heterochromatin? The NHC loosely arranged, கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் ஆகிருக்குன்னா, அண்ட் ஆல்சோ தே ஆர் இன்வால்வ் ஆக்டிவ்லி இன் த டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸ். டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆகுது. என்ன டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸ்ஸு? ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏவிலேருந்து ஆர்என்ஏவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மெத்தட் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஐ வில் எக்ஸ்பிளைன், வரப்போகிற கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறத. அப்போ என்ன ஆகுனா, ஒரு டிஎன்ஏ ஒரு ப்ரோட்டீனுக்கும் இன்னொரு ப்ரோட்டீன் நடுவில் நிறைய ஃப்ரீயாக கேப் இருந்து அது டிரான்ஸ்கிரிப்ஷனில் எல்லாம் ஆக்டிவாக இன்வால்வ் ஆச்சுன்னு சொன்னால் தே ஆர் கால்ட் அஸ் த euchromatin. Heterochromatin regions with the low or no transcriptional activity but densely packed. ரெண்டு குரோமோசோம் தான். இது குரோமோசோமில் இருக்கக்கூடிய இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இந்த பார்ட்டு euchromatin,
இது ஹெட்ரோக்ரோமாட்டின்னா இந்த இடத்துல NHC நான் ஹிஸ்டோன் புரோட்டீனு லூஸ்லி அரேஞ்ச் ஆகிருக்கும், இங்கே நான் ஹிஸ்டோன் புரோட்டீனு டைட்லி அரேஞ்ச் ஆகிருக்கும். இது டிரான்ஸ்கிரிப்ஷனில் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகும், இது டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்வால்வ் ஆகுது. These are all the two types of NHC are euchromatin and heterochromatin. Understood? Thank you for watching.